வணக்கம் நேயர்களே. ஆன்மீக தகவல்கள் வரிசையில் இன்றைக்கு ஆழ்வார் ஒருவரை சந்திக்கப் போகிறோம். எந்த ஆழ்வார் என்று கேட்கிறீர்களா? சேர நாட்டை ஆண்ட குலசேகர பெருமான் தான். 12 ஆழ்வார்களில் இவருக்கு பெருமான் என்றே பெயர். சாதாரணமாக வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெருமான் என்கிற சொல் ராமபிரானை குறிக்கும். பெருமான் அல்லது பெருமாள் என்று சொல்லுவார்கள். பொதுவாக திருமாலுக்கு பெருமாள் என்கிற திருநாமம் இருந்தாலும் கூட ராமபிரானைத்தான் குறிப்பாக பெருமாள் என்கிற அந்த திருநாமம் சுட்டும். 4000 திவ்ய பிரபந்தத்தில் குலசேகர பெருமானுடைய பாசுரங்களுக்கு பெருமாள் திருமொழி என்றே பெயர். அந்த அளவிற்கு ராமபிரானோடு ஈக்குவலாக அதே நிலையில் அதே தராதலத்தில் வைத்து பார்க்கப்படக்கூடியவர் குலசேகர பெருமான். அதற்கு என்ன காரணம்? குலசேகர பெருமான் ராமபிரானோடு அப்படியே ஐக்கியப்பட்டவர். ராம அவதாரத்தில் தன்னையே லயிக்கச் செய்து கொண்டவர். எனவேதான் அவரையே ராமபிரானாக காண்கிற, போற்றுகிற, மேன்மைப்படுத்துகிற வழக்கம் வந்தது. சரி, இந்த குலசேகர பெருமானுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை இப்போது பார்க்கலாமா? குலசேகர பெருமான் அரசர் என்று நமக்கு தெரியும். அவருக்கு ஆட்சி நடத்துவதில் அவ்வளவாக பிரியமில்லை. பிரியமில்லை என்றால் அதுதான் வேண்டும் என்கிற ஆசை இருக்கவில்லை. அவரை பொறுத்த வரைக்கும் திருமாலிடத்திலேயே சரணடைந்து திருமாலையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும், தியானித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை. ஆனாலும் லௌகீக கடமை, ஆட்சியை நடத்த வேண்டிய பொறுப்பு அவரிடத்தில் இருந்தது. எனவே ஆட்சியை நடத்தினார். ஆனால் தன்னுடைய ஆட்சியில் பாகவதர்களுக்கு உயர்வு தரப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். எனவே அவருடைய அரண்மனையில் ஒரு அன்ரிட்டன் லா இருந்தது. பாகவதர்கள், பகவானையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பாகவதர்கள் எப்போது வேண்டுமானாலும் அவருடைய அரண்மனைக்கு வரலாம், போகலாம், எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் தங்கலாம். இப்படி பாகவதர்கள் வருவதும் போவதுமாக இருந்தது. அரசாங்கத்தில் இருந்த அரசு நேரடியாக செயல்படக்கூடிய வகையில் அரசு பணிகளை செய்து கொண்டிருந்த சிலருக்கு பிடிக்கவில்லை. அவர்களெல்லாம் காலம் காலமாக ஆட்சிக்கு அணுக்கமாக இருக்கிறோம் என்கிற எண்ணத்திலேயே இருந்தவர்கள். எனவே அவர்களுக்கு மன்னருடைய இந்த திட்டம், இந்த செயல்முறை ஒத்து வரவில்லை. அவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டார்கள். எப்படியாவது இந்த பாகவதர்களை எல்லாம் இங்கே இருந்து வெளியேற்றி விட வேண்டும். ஒருவேளை பாகவதர்கள் அங்கேயும் இங்கேயுமாக போய்கொண்டிருப்பது அவர்கள் செய்யக்கூடிய ஏதாவது தகாத செயல்களுக்கு இடைஞ்சலாக இருந்ததோ என்னவோ. எனவே அவர்கள் திட்டம் போட்டார்கள். என்ன செய்வது என்று பார்த்தார்கள். பாகவதர்கள் என்ன பெரிய உடைமைகளை வைத்து கொண்டிருப்பார்கள்? ஏதோ ஓரிரண்டு ஆடைகள் இருக்கலாம், அவ்வளவுதானே. திருநாம கட்டி அவர்களிடத்தில் இருந்திருக்கும். வேறு என்ன பெருசாக இருந்திருக்கும்? இவற்றையெல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி அந்த பாகவதர்கள் வைத்திருந்தார்கள். ஓரிடத்திலே பாகவதர்களுடைய மூட்டை முடிச்சுகள் எல்லாம் ஒன்றாக சேர்த்து வைக்கப்பட்டிருந்தன. இந்த அரசுக்காரர்கள், ராஜ்ய அதிகாரிகள், அவர்கள் என்ன செய்தார்கள்? யாருக்கும் தெரியாமல் போய் பாகவதர்களின் மூட்டை முடிச்சுகளில் சில அரண்மனை நகைகளை போட்டுவிட்டார்கள். அது கூட அரண்மனையில் இருந்த ஆராதனை பெருமாளின் அணிகலன்கள். அரண்மனையில் இருக்கிற அரசிமார்களின் அணிகலன்களை போட்டால் யாருமே கவலைப்பட போவதில்லை. ராஜா கவலைப்பட மாட்டார். போனால் போகட்டும், இன்னொன்று வாங்கி கொள்ளலாம் என்று சொல்லிவிடுவார். ஆனால் கோவிலிலே, அரண்மனையின் கோவில் இருக்கிறதே, அந்த அரண்மனை கோவிலிலே ஆராதனை பெருமாளாக இருக்கிற தெய்வ திருமேனியின் நகைகளை கொண்டு போய் இப்படி தொலைந்து போயிற்று என்று கணக்கு காட்டிவிட்டால் கண்டிப்பாக பாகவதர்களை பற்றிய தப்பு அபிப்பிராயத்தை அரசரிடத்தில் ஏற்படுத்தி விடலாம். இதுதான் அவர்களுடைய திட்டம்.
எனவே ஆராதனை பெருமாளின் நகைகளை கொண்டு போய் இந்த மூட்டை முடிச்சுகளில் போட்டுவிட்டார்கள். போட்டுவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஆராதனை பெருமாளின் அணிகலன்களை காணவில்லை என்று அவர்களே புகார் கொடுத்தார்கள். பெரிதாக ஆர்ப்பாட்டம் பண்ணினார்கள். அடடா, அரண்மனை பெருமாளுடைய நகைகளை காணவில்லை என்றால் ஏதோ நாட்டுக்கு ஆபத்து வருகிறது, இப்படி அப்படி என்றெல்லாம் அரசரிடத்திலே போய் சொன்னார்கள். அரசருக்கும் கவலையாகத்தான் இருந்தது. நாட்டுக்கு ஆபத்து என்பதை விட தெய்வத் திருமேனியிலே இருந்து அணிகலன்களை யாராவது திருடி இருக்கலாமா? அப்படி செய்திருந்தால் தவறில்லையா என்கிற அந்த தவிப்பு அவருக்கு வந்தது. இந்த நிலையில் அவர் என்ன செய்யலாம் என்று கேட்டபோது அந்த அதிகாரிகளே ஆலோசனை சொன்னார்கள். எல்லா இடத்திலேயும் தேடி பார்க்கலாம். சரி, தேடுங்கள் என்றார் அரசர். பாகவதர்கள் புழங்குகிற இடத்திலும் தேடலாமா? அரசர் பார்த்தார். பாகவதர்கள் தப்பு பண்ணியிருக்க மாட்டார்கள், அந்த இடத்திலேயும் தேடிக்கொள்ளுங்கள். இல்லை, அவர்களுடைய மூட்டை முடிச்சுகளில் தேடலாமா? முதலில் அரசருக்கு கொஞ்சம் மனம் வருத்தமாக இருந்தது. ஆனால் பாகவதர்கள் அவர்கள் உத்தமமானவர்கள், எனவே தேடிக்கொள்ளுங்கள் என்றார். இவர்கள் போய் தேடுவது போல நடித்தார்கள். இவர்களுக்கு தெரியுமே, இவர்கள் தானே போட்டு வைத்திருக்கிறார்கள். தேடுவது போல நடித்துவிட்டு அந்த நகைகளை கொண்டு வந்து அரசரிடத்தில் காட்டி, பாருங்கள், நீங்கள் பாகவதர்களை நம்பினீர்கள், அவர்கள்தாம் இப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள். அரசருக்கு வேதனையாக இருந்தது. பாகவதர்கள் இப்படி செய்திருக்க மாட்டார்கள். உண்மையான பாகவதர்கள், இறைவன் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் இப்படி செய்திருக்க மாட்டார்கள். அப்படியானால் என்ன நடந்திருக்க முடியும் என்று அவர் எண்ணத் தலைப்பட்டார். இருந்தாலும் கூட பாகவதர்களை பற்றி அதற்கு மேல் அவரால் தவறாக சிந்திக்க முடியவில்லை. சரி, வழக்கு என்று கொண்டு வந்து விட்டீர்கள், பாகவதர்கள் தவறு செய்து விட்டார்கள் என்று வழக்கை கொண்டு வந்து விட்டீர்கள். இப்போது இந்த வழக்குக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டும், அவ்வளவுதானே? இவர்கள் என்ன எதிர்பார்த்தார்கள்? இந்த அதிகாரிகள், பாகவதர்கள் திருடி இருக்கிறார்கள், இனிமேல் பாகவதர்களையே அரண்மனைக்குள் விடக்கூடாது என்று அவர் சொல்லிவிடுவார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர், நாளை தீர்ப்பு சொல்கிறேன், எல்லோரும் வாருங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அடுத்த நாள் சபையிலே எல்லோரும் வந்து நின்றார்கள். அதிகாரிகளும் ஒரு பக்கமாக நின்றார்கள். தீர்ப்பு சொல்லுவதற்கு அரசர் வந்தார். நேரடியாக தீர்ப்பை ஆரம்பிக்காமல் பக்கத்திலே அவர் அந்தரங்கமாக அழைத்திருந்த ஒரு அமைச்சரை அப்படி திரும்பி பார்த்தார். அந்த அமைச்சர் தன் பங்குக்கு திரும்பி பார்த்தார். பார்த்தால் ஒரு பாம்பாட்டி அங்கே நிற்பது தெரிந்தது. அரசர் என்ன செய்தார்? இப்போது இந்த அதிகாரிகளை பார்த்து, ஒரு பெரிய குடத்தை கொண்டு வந்து வையுங்கள், அந்த குடத்தினுடைய வாய் குறுகலாக இருக்க வேண்டும். அவர்களும் ஒரு குடத்தை கொண்டு வந்து வைத்தார்கள். அந்த பாம்பாட்டிக்கிட்டே இருந்து விஷப்பாம்புகளை வாங்கி அந்த குடத்தில் போடச் சொன்னார். பின்னர் தன்னுடைய தீர்ப்பை சொன்னார். ஒருவேளை இந்த பாகவதர்கள் தவறு செய்தவர்கள் என்றால், இப்போது இந்த குடத்திற்குள்ளே என் கையை விடுகிறேன், இந்த பாம்புகள் என்னை தீண்டட்டும், விஷப்பாம்புகள் என்னை தீண்டட்டும், விஷம் எனக்கு தலைக்கேறட்டும், இவர்கள் தவறு செய்தவர்கள் என்றால் என்று சொல்லிக்கொண்டே தன்னுடைய கையை அந்த குடத்திற்குள் விட்டார். பாம்புகள் அவருடைய கையை சுற்றி வந்தனவே தவிர அவரை தீண்டவில்லை. சிறிது பொழுது கழித்து தன்னுடைய கையை வெளியிலே எடுத்து அதிகாரிகளை திரும்பி பார்த்தார். என்ன சொல்கிறீர்கள் பாகவதர்களை இப்போது என்கிற கேள்வி அந்த பார்வையிலேயே இருந்தது. இறைவன் மீது நம்பிக்கை என்பது மாத்திரமல்ல, இறைவனுடைய அடியார்களுக்கு எந்த துயரமும் வரக்கூடாது என்கிற எண்ணம். பகவத் அபச்சாரம் கூட பரவாயில்லை, பாகவத அபச்சாரம் கூடாது என்பார்கள். குலசேகர பெருமான் அதையே தான் வாழ்ந்து காட்டினார். இறைவனுடைய அடியார்கள் இறைவனை காட்டிலும் உயர்ந்தவர்கள். இறைவனை பார்ப்பதை இறைவன் அடியாரிடத்திலேயே பார்க்கலாம் என்பதுதான் ஆன்மீகத்திலேயே உயர்ந்த தத்துவம். நமக்கும் புரிகிறது. அடியார்களின் பாதையில் நாமும் நடக்கலாம், வாருங்கள்.